1,09,000 நம்ம சம்பாதிச்சிருக்கோம் ட்ரேடிங்ல இருந்து. இதில் ஜிம் வந்தால் டயட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, செம்மையாக இருக்குடா. இந்த டனல் போனதுக்கப்புறம் பேசுகிறேன் இரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, ஸோ January 9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடி வெட்ட போகிறோம். நிறையா வளர்ந்துருச்சு முடி. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த வீடியோவில் நீங்கள் ட்ரேடர்ஸ் லைஃப், அதாவது நம்ம இந்த வீக்கெண்டில் என்ன பண்ணோன்னு சொல்லி பார்ப்பீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ண போவோம். ஸோ எந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. லைக் வியட்நாம், ஹாங்காங். ஆனால் இந்த 2 நாளில் முடிவு எடுத்துருவேன் நான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், யூனியன் பேங்க். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நவம்பர் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை இந்த வாட்டி பிரேக் பண்ண பார்த்தது 3 வாட்டி பிரேக் ஆகலை அது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் செம ஒரு க்ரீன் கேண்டில் ஒன்று கொடுத்துருந்தது. ஸோ அந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக 157 அந்த இடத்துல தான் நம்மளோட என்ட்ரி இருக்கும். ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 15,000 தான். ஸோ அந்த பொசிஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் 157 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15,700 கிட்ட இன்வெஸ்ட். அண்ட் டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 700 கிட்ட இருக்குது. இப்போதைக்கு அந்த புக் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் போகும். லைக் மேலே போயிட்டு லைட்டாக, அதாவது 167 அது கரெக்டாக அங்கேருந்து ஒரு 10 ரூபா வரைக்கும் மேலே போயிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருது. மேலே போனால் புக் பண்ணுவேன். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஜிம் மோட்டிவேட்டில் நிறையா பண்ணிட்டேன் அவங்கள. ஸோ இப்போ நீங்கள் ஜிம்மு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா சில விஷயங்கள், அதாவது ஆஸ் அ பிகினர் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதை நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எப்படி நான் உங்களுக்கு ட்ரேடிங் சொல்லி தரணும், அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜிம் எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லி தர போகிறேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே, ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்னென்ன மசில்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ம்ஸ்லேருந்து போகலாம். ஸோ ஆர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா பைசப், ட்ரைசப், அண்ட் அதுக்கப்புறம் இது 4 ஆர்ம்ஸ். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ். ஓகேங்களா, அண்ட் செஸ்ட்டு, பேக், அவ்வளோதான். ஸோ அப்பர் பாடியில் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த சின்ன சிம்பிள் லெக்ஸ்க்கு நான் இப்போ வரல. ஸோ அப்பர் பாடி மட்டும் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இந்த அப்பர் பாடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 days ஸ்ப்ளிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 days ஸ்ப்ளிட்டு. ஸோ இந்த 2 days 3 daysல பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஒன்று நீங்கள் செஸ்ட்டுக்கு அப்புறம் ட்ரை போடலாம். ஓகேங்களா, செஸ்ட் அண்ட் ட்ரை போடலாம். இல்லை அப்படின்னா பேக் அண்ட் பை போடலாம். இது எல்லாருமே சொல்கிறது தான். நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா 4 days ஸ்ப்ளிட் போடுங்க, லெக் ஒன்று வச்சுக்கோங்க, 5 days ஸ்ப்ளிட். ஓகேங்களா, வாரத்தில் நீங்கள் 5 நாள் போட போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும் இருக்கும். லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு மசில் 2 வாட்டி ட்ரெயின் பண்ணணும் வீக்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இதில் பண்ண முடியாது. 10 daysக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் 2 வாட்டி மசில் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்ப்ளிட். ஓகேங்களா, செஸ்ட்டு தனியாக போட்டுருங்க. ஓகேங்களா, அப்போ செஸ்ட், லோயர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட்னு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இது 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் தனியாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் தனியாக போட்டுருங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நாள் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடியில் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லோவர் பாடியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா, இதர் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பர் பாடி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோவர் பாடி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் டயட் என்ன எடுக்கிறது, ஜிம் வந்தால் டயட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சிம்பிள், நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா
எக்கு, அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் சிக்கன். ஸோ இது மூணுத்தில் என்றைக்காவது ஒரு நாள் கன்ஃபார்மாக 2 கன்சியூம் பண்ணிப்போம். ஃபேட் பார்த்தீங்கன்னா பன்னீரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது போல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதெல்லாம் மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பதிலாக இல்லை, இது கூட நீங்கள் தூர் தால் அண்ட் அதுக்கப்புறம் சென்னா, அதுக்கப்புறம் மூங் தால் இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வந்துடும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு நான் அது சாப்பிட்றேன், இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. கன்ஃபார்மாக ஒரு ஹோல் ஃபுட், அதாவது சிக்கன், எக், பன்னீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா. ஸோ இது எல்லாமே ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகேங்களா? அதாவது ப்ரோட்டீனுக்குன்னே அது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது கன்ஃபார்மாக கன்சியூம் பண்ணிக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று அது கன்சியூம் பண்ணிக்கணும் டெய்லி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் எக் அண்ட் பன்னீர் சாப்பிட்டேன் அப்படின்னா நாளைக்கு பன்னீர் அண்ட் சிக்கன் சாப்பிடுவேன். ஸோ அது போல். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப சிம்பிள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ரோட்டீன் நல்லா சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நல்லா தூங்குங்க. இது 3மே போதும். ரொம்ப பேசிக் திங் தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் அவுட் அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் கரெக்டாக இருந்தால் போதும். அண்ட் தட் இஸ் வாட். ஏன்னா நம்ம பிகினராக ஜாயின் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுவாங்க. நான்லாம் பிகினராக ஜாயின் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் ஒரு செகண்ட். ஓகே, ஸோ எஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சண்டே ஆகுது இன்றைக்கி. ஓகேங்களா? January 11. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். லைக் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கண்ட்ரி மைண்டில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹாங்காங் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வியட்நாம். ஓகே, இந்த 2 கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா விசா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஈஸினா லைக் விசா வந்துடும். ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரி. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஷியா டைப் இருக்கும், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் கைண்ட் ஆஃப் வேறு டைப் இருக்கும் அது. ஸோ நான் 2த்துல எந்த கண்ட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு போகிறேன். அது ஒன்று. 2026 நம்ம சூன் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம், அது ஓகே. ஆனால் இப்போது என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட் வருது. லைக் அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் அ லைஃப் ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வரும்போது நான் ஆக்சுவலாக இது போல் மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் லைட்டாக சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு உண்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் எந்த ஒரு இஎம்ஐயும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இஃப் ஐ வாண்ட் டு சேவ் மணி நவ், தென் ஐ கேன் ஆக்சுவலி யூஸ் தட் மணி இன் ஃபியூச்சர் ஃபார் தட் ஈவெண்ட். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டு. அண்ட் டெஃபினெட்லி ட்ரேடிங் ப்ராஃபிட், அதாவது 2024 to 25, அதாவது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 1,09,000 நம்ம சம்பாதிச்சிருக்கோம் ட்ரேடிங்லேருந்து. லைக் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். ஸோ இந்த வருஷம், அதாவது கரண்ட் இயர் மீன்ஸ் லைக் திஸ் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இந்த இயர் போணுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 45+, அதாவது இந்த அதுக்கும் நடுவில் ஒரு பீரியட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கரண்ட் இயர் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, லைக் நீங்கள் January 1 to January 1 கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர், அது தப்பு. March 31 ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிடும். ஸோ இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2026 ஃபினான்ஷியல் இயர் எப்படி தெரியுமா கால்குலேட் பண்ணணும்? April 1 இருந்து 2027 March 31. ஸோ இதுதான் ஒரு ஃபினான்ஷியல் இயர். ஸோ அந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் 1.5 lakh rupees சம்பாரிச்சிருப்போம். ஓகே, இந்த 1.5 வருஷத்தில் 1.5 lakh rupees பெரிய அமௌண்ட் இல்லை தான், தெரியும் எனக்கு. நான் 2025 மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பெரிய ட்ரேட் மட்டும்தான் எடுத்தேன், ரொம்ப கம்மியான ட்ரேட் தான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் வேறு விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஆனால் 2026 அப்படி பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் நம்ம ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த வருஷத்தோடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் ஹிட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வச்சுருக்கேன் நான், லைக் இது மேபி பாசிபிளி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தரலாம். ஸோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் டாக்குமெண்டிங் மை செல்ஃப் தட் 2026 என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ட்ரேடிங் ஓரியன்டாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2025 ஃபுல்லாமே மற்ற விஷயத்துக்கு தந்தாச்சு. ஸோ மறுபடியும் அந்த ஒரு பேக் டு ஃபார்ம் வரணும் அப்படின்னா 2026 ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறையா ட்ரேட்ஸ் எடுக்கணும். டெஃபினெட்லி நிறைய வேலைகள் இருக்குது, லைட்டாக கோல்டு வேறு இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் ஐ ரியலி வாண்ட் டு சே. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். டெஃபினெட்லி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நான் ரொம்ப சீக்கிரமாக அப்டேட் கொடுப்பேன். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும். ஸோ
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் அதையும் பார்த்துருங்க. ஸோ ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை. டேக் கேர்.